Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் பேப்பரில் ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர். இதில் வந்து டெஃபினேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குன்னா ஒரு யூனிட்க்கு ஒரு 10 வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்து கவர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க பேப்பர்ஸ், அதாவது இது வந்து 5th பேப்பராக இருக்கும் MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர்ஸ் வந்து லைக் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி எல்லா வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே வந்துட்டு எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்குமே அது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள், மற்ற பேப்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெஃபினிஷன் அண்ட் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெஃபினேஷன். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாலே, எக்கனாமிக்ஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும். லைக் நம்மளோட எக்கனாமிக் தியரிஸ், பிரின்சிபிள்ஸ் அதெல்லாம் படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் தியரிஸ், பிரின்சிபிள்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் டு டெசிஷன் மேக்கிங் இன் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற எக்கனாமிக் தியரிஸ், பிரின்சிபிள்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ்லாம் நம்ம எப்படி நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம வந்து இந்த தியரிஸ்லாம் வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். இட் இன்டெகிரேட்ஸ் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டு சால்வ் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றிலாம் வந்து அடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கிற மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளோட பிஸ்னஸில் வர ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் பேப்பர் வந்து பார்க்குறோம், இதை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சில டெஃபினேஷன்ஸ். அதாவது எக்கனாமிஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம நார்மலாக எழுதுறதெல்லாம் வந்து நம்ம எழுதுறதெல்லாம் கதை, எக்கனாமிஸ்ட் கொடுக்கறது அவங்க எழுதி வச்சதை தான் வந்து டெஃபினேஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் எது புரியுதோ, உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா டெஃபினேஷன் எழுதும் போது நம்ம அவங்க சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆத்தர் மென்ஷன் பண்ணி ஏதாச்சும் டெஃபினேஷன் எழுதுறீங்கன்னா அந்த 2 லைனோ 3 லைனோ அது மட்டும் கரெக்டாக வந்துட்டு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அதை மட்டும் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ இதில் 3 டெஃபினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் எக்கனாமிக் தியரி வித் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் அ டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஃபார்வர்ட் பிளானிங் பை மேனேஜ்மெண்ட். ஸோ இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. செகண்ட் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மெக்னேர் ஒரு மேரியம். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த யூஸ் ஆஃப் எக்கனாமிக் மோட்ஸ் ஆஃப் தாட் டு அனலைஸ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 லைன் இருக்கிறதே போதும். ஸோ டெஃபினேஷன்னு கொடுத்து ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 டெஃபினேஷனுமே உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கும், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை படித்து வந்து 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அதோட நேச்சர் அண்ட் ஸ்கோப்பை பார்க்கலாம். மேனேஜரல் எக்கனாமிக்ஸோட நேச்சர் அண்ட் ஸ்கோப். ஸோ நேச்சர் அப்படின்னா மேனேஜரல் எக்கனாமிக்ஸோட ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி. ஸ்கோப் என்னென்னா நம்ம அதை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம், நமக்கு பிஸ்னஸில் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்றது தான் வந்து ஸ்கோப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து லைக் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் திங்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுற மாதிரி, லைக் சிங்கிள் ஃபர்ம் ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். லைக் த நேம் சஜஸ்ட் மைக்ரோ அப்படின்றனால ஒரு இண்டிவிஜுவலான திங்ஸை, இண்டிவிஜுவலான பிஸ்னஸ் பிஹேவியர் இதை பற்றியெல்லாம் இப்போ பேசுகிறது வந்து மைக்ரோ. லைக் மேக்ரோ அப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய கம்பெனிஸ் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரியான திங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து மைக்ரோ எக்கனாமிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்
அண்ட் கன்சியூமர் பிஹேவியர் அலைனிங் க்ளோஸ்லி வித் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இது இண்டிவிஜுவல் திங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் என்ன, அ கம்பெனி அனலைசிங் டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி டு செட் ஆப்டிமல் ப்ரைஸிங் ஃபார் இட்ஸ் ப்ராடக்ட். ஸோ அந்த கம்பெனி வந்து அதோட டிமாண்ட், அதாவது அவங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸிங்க்கு வந்து நம்ம ஒரு அனாலிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து மைக்ரோ எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். செகண்ட், அப்ளைடு அண்ட் ப்ராக்டிக்கல் சயின்ஸ். ஸோ இட் அப்ளைஸ் எக்கனாமிக் தியரிஸ் டு ரியல் வேர்ல்டு பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ் டு என்ஹான்ஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ இது சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த எக்கனாமிக் தியரிஸை வந்து ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் எக்ஸாம்பிள், அதாவது அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூசிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் அனாலிசிஸ் டு ப்ரிடிக்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிட்டர்மைன் ப்ராடக்ட் ப்ரைஸிங். ஸோ இந்த அனாலிசிஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் அனாலிசிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரைஸிங் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அப்ளைட் அண்ட் ப்ராக்டிக்கல் சயின்ஸ். தேர்ட் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் ஓரியன்ட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இது ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து பிஸ்னஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸஸ் மேக் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ், மினிமைஸ் காஸ்ட் அண்ட் ஆப்டிமைஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ அதோட அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ ஃபர்ம் டிசைடிங் வெதர் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஃபர்ம் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இல்லை இப்போ இருக்கிறதே ஓகேவா, இந்த மாதிரியான மேஜரான டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு மேனேஜர் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு மேஜர் திங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிமாண்ட் அண்ட் ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ். டிமாண்ட் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் வந்துட்டு யூஸ் ஆகுது அதிகமாக, எந்த விஷயத்துக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ஃபோர்காஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்னென்னலாம் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றத தான் வந்து பார்க்குறது தான் வந்து ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரிடிக்டிங் கன்சியூமர் டிமாண்ட் இஸ் க்ரூஷியல் ஃபார் பிஸ்னஸ் சக்ஸஸ். ஸோ நம்மளோட கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரியான டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட டிமாண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸோ இல்லை சர்வீஸோ நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ், டிமாண்ட் அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் என்னன்னா, ரீட்டைல் கம்பெனி ஃபார்காஸ்டிங் சீசனல் டிமாண்ட் ஃபார் வின்டர் கிளாத்திங். இப்போது அதான் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரீட்டைல் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சீசனல் டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ வின்டர் சீசன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்வெட்டர்ஸோ இல்லை ஜர்க்கின்ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். ஸோ ஃபோக்கஸஸ் ஆன் மினிமைசிங் காஸ்ட் அண்ட் ஆப்டிமைசிங் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி. ஸோ அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி யூஸிங் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் டு டிசைட் ஆன் ஆட்டோமேஷன். ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனாலிசிஸ் தான். காஸ்ட் நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துக்குலாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணணும். ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி யூஸிங் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் டு டிசைட் ஆன் ஆட்டோமேஷன். ஸோ ஒரு கம்பெனி வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அப்போவே வந்து தெரிஞ்சிடும் எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம எவ்வளோ காஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கோம், எந்தெந்த ரிசோர்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, businesses use economic principles to set competitive and profitable prices.
ஸோ அதான் லைக் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னொரு லைக் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், இன்னொருத்தவங்க வந்து வேறு என்னோடய காம்படிட்டிவ் கம்பெனியோ இன்னொருத்தவங்க வந்து அதே ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டான பிரின்சிபல் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கம்பீட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி இம்ப்ளிமெண்டிங் வேல்யூ பேஸ்டு ப்ரைஸிங் ஃபார் இட்ஸ் நியூ ப்ராடக்ட் வந்து அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வந்து ஸ்கோப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. So studies market conditions like perfect competition, monopoly, oligopoly to help firms devise competitive strategies. So இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் தான். பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்குது, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் இதுக்கப்புறம் நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதுக்கும் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அ டெலிகாம் ப்ரொவைடர் அட்ஜஸ்டிங் இட்ஸ் ப்ரைஸிங் பேஸ்ட் ஆன் காம்படிட்டர் ஆக்ஷன். ஸோ நம்ம வந்து நம்மளோட திங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட காம்படிட்டரோட ஆக்ஷன்ஸையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை கம்மி பண்ணுறாங்க, ரொம்ப கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை அதிகமாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா யார்கிட்ட மோஸ்ட்டாக வந்து போவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தானே. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை ரொம்ப கம்மி பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிரின்சிபலோ இல்லை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்ஸை தான் வந்து நம்ம பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம். ஸோ அதை நான் சொல்லும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு risk and uncertainty analysis. So businesses decisions involve risk and managerial economics help in risk assessment and mitigation. So business அப்படின்னு எடுத்தாலே வந்து நம்ம நார்மலாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் பிஸ்னஸில் வந்து அதிகமான ஒரு ரிஸ்க் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த ரிஸ்க் அனாலிசிஸ்க்கும் இந்த லைக் அதை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் என்ன, ஏர்லைன்ஸ் யூஸிங் ஃபியூயல் ப்ரைஸ் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு மேனேஜ் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி. அன்சர்டன்ட்டினா நமக்கு ஆல்ரெடி தெரியும், லைக் அன்சர்டன்ட்டினாலே அதுவும் வந்து ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி தான். நமக்கு வந்து என்ன நெக்ஸ்ட்டு நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும். ஸோ அதுதான் வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் helps firm make rational investment decisions and allocate capital efficiently. லைக் கேபிட்டல் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். லைக் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் வந்து தப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கேபிட்டல் பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டெசிஷன்ஸ் வரைக்கும் லைக் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பண்ணணுன்றது வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்து a company deciding whether to expand its production facilities or outsource manufacturing. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பாலிசி அனாலிசிஸ். Examines the impact of government regulations, tax policies and economic conditions on business operations. So like நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம ஒரு ரூல்ஸ் நம்மள ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் லைக் அவங்களுமே வந்து சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளோட கம்பெனி பாலிசிஸோட ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து கவர்மெண்ட் பாலிசிஸை வயலேட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கறதுலையும் நம்ம வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி அட்ஜஸ்டிங் இட்ஸ் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி டியூ டு சேஞ்சஸ் அண்ட் டேக்ஸ் லாஸ். கரெக்ட். இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக போடுவாங்க, இல்லை கம்மியாக ஒரு இதுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட பாலிசிஸை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ். அனலைசஸ் இன்ஃப்ளேஷன், interest rates, GDP growth and other macroeconomic factors affecting business. A real estate firm adjusting investment plans based on expected interest rate fluctuations. ஸோ இந்த மாதிரியான லைக் இந்த பாயிண்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கூட அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா ஆல்ரெடி 10 பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான
நேச்சர் அண்ட் ஸ்கோப் இருக்குது மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் இதில் பார்க்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.